ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நம்ம வீடியோவில் சஞ்சய் வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ, ஒரு கேஜெட்ஸ். அந்த ஆப்பில் தான் கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தேன். அது உண்மையாக வருதா இல்லையா எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணுறதுக்கு அந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வெறும் 4 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சில் தான் அந்த பொருள் இருந்தது. ஒரு பொருள் என்ன ரேட்டு எதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டிஎடப்லேருந்து வந்த அந்த பார்சல் காட்டுறேன் பாருங்க. பார்சலோட வந்து இந்த மாதிரி பேக்கிங்கோட வந்தது. ஆனால் வந்து நான் ஆர்டர் பண்ணி ஒரு 5-6 நாள், 10 நாள் கிட்ட ஆயிடுச்சுங்க. அது வந்து எங்கே இருக்குது ஏதா இருக்குன்னு ஒன்றுமே தெரியல. ஒன்லி ஆர்டர் அக்செப்ட் மட்டும் தான் இருந்தது. அந்த லொக்கேஷனு இப்போ எங்கே ட்ராக் பண்ணுறது, அது மாதிரி அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் காட்டுற மாதிரிலாம் இந்த லொக்கேஷனில் இந்த பொருள் இருக்குது அப்படின்னு காட்டல. இந்த பொருள் வரத்துக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் அது மாதிரி லொக்கேஷன் இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு அந்த ட்ராக் ஆச்சு. எனக்கு பொருள் வருமா வரான்னு டவுட்டாக இருந்தது. என் கையில் வந்து சேர்த்துக்கு எப்படியே 10-15 நாள் மேலே ஆச்சு அந்த பொருள். இதில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு காட்டணும் பாருங்க. இது வந்து பார்சல் பிரிச்ச உடனே முதல்ல அவங்க கொஞ்சம் பொருள் அனுப்பிச்சிருக்காங்க. பார்சல் பிரிச்சா தானே இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள வந்து ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேஜெட்ஸ் உடைய கேட்லாக்ஸ் என்னென்ன கேஜெட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்லாக் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன பொருள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுங்களா, இந்த பொருளை அவங்க காட்டுறேன். இது மொத்தமே இது பொருள் வாங்குறது 103 ரூபா தாங்க ஆச்சு, டெலிவரி சார்ஜோட சேர்த்து. ஆனால் கன்ஃபார்மா வருது. ரொம்ப லேட் ஆகுது, கொஞ்சம் பொறுமை வேணும் அது ஆர்டர் வந்து வாங்குறதுக்கு. சரிதா அஞ்சப்படி பொருளாக படிச்சு எடுப்போம். ஃபர்ஸ்ட் பொருள் வந்து நீடில் த்ரெட்டிங் டிவைஸ் எடுப்போமா. இந்த பாருங்க, நீடில் த்ரெட்டிங் டிவைஸ். இது நான் 2 பீஸ் வாங்கினேன். இது எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஊசியில் நார்மலாக கோக்குறேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம நூல் கோத்து பார்க்கலாம். என்கிட்ட பழைய ஊசி தான் இருந்தது, பெண்டாக இருக்குது, அதனால் பார்த்துக்காதீங்க. இப்போ அந்த ஊசியில் வந்து நம்ம இப்போ இந்த நூல் எப்படி கோக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே பேக் சைடில் ஒரு ஊக்கு மாதிரி வரும் பாருங்க. அதில் அந்த நூலை வந்து கோத்து விட்டிங்கன்னா கரெக்டாக போய் நம்மளுக்கு உள்ளே லாக் ஆகிடுச்சுன்னா நூல் உள்ள ஊசியில் வந்து கோத்துருங்க. சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்களா? இவ்வளோ சூப்பராக கோத்திச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம நூல் கோக்கத்து ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பெரியவங்க வந்து வயசானவங்க வந்து அவங்களால கோக்க முடியாது. அதனால பேராண்டிங்க பசங்க சின்ன பசங்களை கூப்பிட்டு நூல் கோத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, யூஸ்ஃபுல்லான டிவைஸு. இது ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? அந்த 2 டிவைஸோட ப்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீடில் த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து வெறும் 5 ரூபா. அமேசான் ஃப்ளிப்கார்ட் பார்க்கும்போது இது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டம்லாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்கிறது நான் வாங்கினதில்லை. ஆனால் இப்போ இது குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா வேலை செய்யுது, நான் செக் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து மொபைல் ஸ்டாண்டுங்க. மொபைல் ஸ்டாண்டு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக இருக்குது. இது எப்படிடா இது அப்படின்னு பார்த்தேன் நான். இது இப்படி தான் இருக்குது. பார்த்தோன்னே இது எப்படி ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியல. பாருங்க, மேட் இன் இந்தியாவா வச்சுட்டு இங்கே பாருங்க, இங்கே ஒரு ட்ரே இருக்கு பாருங்க. இது எடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு பாருங்க தெரியுதுங்களா, மொபைல் ஹோல்டர். இது உங்கள் ஸ்டெப்பாக இறக்கலாம் நீங்கள் மொபைல் அங்கே பாருங்க, டவுன் ஆகுதுங்களா, அது மாதிரி ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த ஸ்டெப், அந்த மொபைல் ஹோல்டர் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக தாங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 3 ரூபா 75 பைசா தான் மொத்தத்தில். ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள், மொபைல் ஸ்டாண்டில் நான் மொபைல் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். அது நல்லாவே நிற்கிது, ஃபோன் ரொம்ப சூப்பராகவே நிற்கிது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இறக்கலாம் அழகாக. அந்த ஸ்டெப்பும் நிறைய கொடுத்துருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நம்ம தரையில் சாப்பிடும்போது ஃபோன் வச்சு பார்க்கலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு கீழே வந்துடும். அதுமாதிரி ப்ராப்ளம் இனிமேட்டு இல்லை. இப்போ அழகாக ஃபோன் வச்சு பார்த்துக்கலாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம பார்க்கறது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், மொபைல் சார்ஜர். கேபிள்லாம் வந்து நம்ம முனையில் கட் ஆகிடும். அதெல்லாம் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது மாதிரி லப்பரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக. இது நம்ம மொபைல் சார்ஜருடைய ஒயருடைய கார்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒயர் இப்படி மடங்கும் போது அந்த ஒயர் வந்து முனையில் கட் ஆகாது, நல்லாயிருக்கும். அதுதான் இந்த இது மொபைல் சார்ஜர் ப்ராடக்ட், அந்த கேபிளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அந்த ஸ்பைரல் மாதிரி இருக்க அந்த ஒயர் ப்ரொடக்டரை வந்து நான் கேபிளில் போட்டிருக்கேன், சார்ஜிங் கேபிளில். நல்லாயிருக்கு, பெண்டாரத்தை சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 8 ரூபாங்க.
ஒன்று ஒன்று ஒரு பேக்கிங் வந்து 8 ரூபா. நான் வந்து ரெட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனால் ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கு. ஆனால் பொருள் வர்றது தான் வருமா வராதா அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக வந்துடுச்சு. இது கரெக்டாக நம்பிக்கையான இதுதான். அடுத்த பொருள் வந்து இது வந்து டோர் ஸ்டாப்பருங்க. குழந்தைங்க வந்து தாப்பால் வந்து கை இது தாப்பாலில் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். தாப்பாலில் போட்டிங்கன்னா டோர் போய் முட்டும் போது குழந்தைங்க விரலுகள் படாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டியாக கொடுக்குறது டோர் ஸ்டாப்பர். இது இது வந்து வெறும் 5 ரூபா கொடுத்து வாங்கினேன். வீட்டில் யூஸ் ஆகும் குழந்தைங்க இருக்கிறதுனால. இது பாருங்க, குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேஜெட் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கதவுல இருக்கிற தாப்பாலில் போட்டு பார்த்தேன். பாருங்கள், நல்லா வலிக்கிறேன். அப்போ கூட அந்த கை குழந்தைங்க விரல விட்டால் மாட்டாமல் இருக்கும். ஆனால் எங்கள் தாப்பால் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தனால அது கொஞ்சம் லூஸாக இருந்தது. உங்களுக்கு சாம்பிள் காட்டணுன்றதுக்காக அதை போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில தாப்பால் கடமாக இருக்கும், அதுக்கு நல்லா செட் ஆகும். பாருங்கள், குழந்தைங்க விரல பாதுகாப்பாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. இதுதாங்க மெயின். குழந்தைங்க வந்து விளையாடும் போது சாக்கெட்டில் கை விட்டுறாங்க கரண்ட்டில். ப்ளக்கில் கை விடும்போது ரொம்ப நம்மளுக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா கை வச்சிட போகிறாங்கன்ட்டு. அதுக்காக அது ஒன்று வாங்கினேன். ஏன்னா இப்போ வந்து இந்த பொருள் வருமா வராதான்ற டவுட்டில் வந்து நான் ஒரு சின்ன சின்ன பொருள் ஒன்று ஒன்றா வாங்கினேன். செஞ்சுருந்தா ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணியிருப்பேன். சரி, ஒரு டவுட்டுக்கு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணனால கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வருது. இனிமேல் தேவைன்னா அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, 3 பின் டம்மி ப்ளக்கு. இது வந்து நீங்கள் யூஸ் ஆகாத ப்ளக்கில் குழந்தைங்க கை வைக்கிற ப்ளக்கில் இது மாட்டி விட்டிங்கன்னா குழந்தைங்க விரல் படாமல் இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டம்மி சாக்கெட்டை வந்து நான் யூஸ் இல்லாத ப்ளக் பாயிண்ட்டில் நான் சொருக போகிறேன். சொருகிட்டு லாக் பண்ண போகிறேன். இப்போ குழந்தைங்க எதனா விரல் வைக்காமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அந்த இடத்துல. இது மாதிரி நிறைய சாக்கெட் வாங்கி யூஸ் இல்லாத இடத்துலலாம் போட்டு வச்சுருங்க. நல்லா சேஃப்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரூபா 50 பைசா தாங்க. இது இன்னும் 4-5 கூட வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஒரு இது இந்த சைட்டை பற்றி எனக்கு சரியாக தெரியாதனால ஒரே பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்குவேன். நிறைய தேவைப்படுது. இது பாருங்க, இது வந்து ஒரு ஹோல்டருங்க. ஸ்டிக்கரில் இந்த ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்க பாருங்க. இதை கட்டிட்டு ஸ்டிக்கரை வந்து வாலில் ஒட்டிட்டு இந்த ஸ்க்ரூவில் நீங்கள் எதனா அட்டாச் பண்ணி டைட் பண்ணிக்கலாங்க. உள்ளே மாட்டிட்டு இந்த நெட்டு போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். நெட்டுங்களா, நெட்டு இதை போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணினா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டிக்கர் ஹெவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிக்கர் ஹோல்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது முதல்ல அந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு நான் அப்படியே செவுத்தில் ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், செவுத்தில் நான் ஒட்டுறேன். நல்லா அழுத்தி விட்ற காரணம் அழுத்தி விட்டு நல்லா வலிச்சு பாருங்கள். உண்மையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நெட்டுக்கு நீங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்டாண்டு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஸ்டாண்டு எதுவும் இல்லை. அதனால் வந்து என்கிட்ட இப்போ ஒரு சின்ன பொருள் சார்ஜிங் கேஸ் ஏற்றுற அடாப்டர் ஒன்று இருக்குது. அதை வச்சு சும்மா உங்களுக்கு நெட்டு போட்டு காட்டுறேன். என்கிட்ட அந்த ஸ்டாண்டு கிட்ட எதுவும் இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக யூஸ் பண்ணலாம். மொபைல் ஸ்டாண்டு இல்லைக்கிட்டி இந்த சோப் வைக்கிற ஸ்டாண்டு எதனா ஒன்று நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரிப்பாகவே இருக்குது. பாருங்கள், லைட்டாக வச்சு காட்டுற பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் ஸ்டிக்கர் நல்லாயிருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாலில் நாங்கள் ஸ்டிக்கர் காட்டினால அது ப்ரைஸ் வந்து 3 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரூபா 50 பைசா தான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள். நான் வந்து வீட்டில் எப்படி யூஸ் ஆகுது உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது வந்து பென்னு எதனா மாட்டிக்கலாம். நீங்கள் பென்னு, இந்த சார்ஜருக்கு ஒயர், கேபிள் நீங்கள் எது வேணாலும் இதில் யூஸ் பண்ணி ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். எல்லாம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விலை கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன பொருளாக வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வாங்காதீங்க. இந்த வெப்சைட்லேருந்து ரிட்டர்னு எக்ஸ்சேஞ்சில் எப்படி இருக்குன்னு தெரியல. கால் பண்ணால் கூட சரியாக ரெஸ்பான்சிபிள் இல்லை. நீங்கள் சின்ன சின்ன பொருளாக வேணால் வாங்கிக்கோங்க அந்த வெப்சைட்டில். பெருசாக வேணால் கொஞ்சம் டெவலப் ஆன பிறகு கஸ்டமர் சர்வீஸ்லாம் நிறைய வந்த பிறகு வாங்கிக்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பொருள்லாம் வாங்கிக்கோங்க. விலை கம்மியான பொருள் தான். நான் வந்து மொத்தம் இதில் வந்து டெலிவரி சார்ஜோடு சேர்த்து எனக்கு 103 ரூபா தாங்க ஆயிடுச்சு மொத்தம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேண்ட் டைப் ஹோல்டரை வந்து நம்ம இப்போ மேலே ஸ்டிக்கரை பிடிச்சிட்டு எங்கள் வீட்டில் வந்து ஆர்ஓ பியூரிஃபையர் இருக்குது. அதில் வந்து இந்த ஓஸ் தேவையில்லாமல் தொங்குது, நிறைய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த ஹேண்டு ஹோல்டரை வச்சு நம்ம அதில் மாட்டி விட்ருவோம் அந்த ஓஸை. பாருங்கள், ஹேண்டு ஹோல்டரை வந்து நான் வந்து அந்த டைல்ஸில் ஒட்டேன். க்ரிப்பாக தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்துச்சு, மாட்டிச்சு பாருங்கள். அழகாக இருக்குது பார்க்கும்போது. நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சமயத்தில் அது வந்தால் கூட நம்ம ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாம். அதனால நல்லா இருக்குது. ஸ்டிக்கரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச லைக்